வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. பூரா கத்துனாங்க, தொண்டையை பிடிச்சி நம்பி இருக்கிட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு. அவளுக்கு அவன் ஒன்றி நடந்துகிட்டு இருக்கா. உடனே இப்ப திருச்சி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்பு நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு மிதிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதத்துல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. 60 பவுன் நகை, புல்லட் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்திருந்த நிலையிலும் மனைவி இரு தினங்களுக்கு முன்பு கொடூரமாக தாக்கியுள்ளார் காவலர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஆசிரியை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மனைவியை தாக்கியதை தனது சகோதரியிடம் விவரித்து பூபாலன் தெரிவித்துள்ளார். அவளை அடிச்சு வாய் வீங்கி கால் பின்னிக்கிச்சு என்று கூறியதை ரசித்து கேட்ட சகோதரி சிரித்து மகிழ்ந்தார். இந்த ஆடியோ இப்பொழுது வைரலாகி வருகிறது. முகமே மாறி போச்சு. மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? எரிச்சலா வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. கத்துனாங்க, தொண்டையை பிடிச்சது நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு. அவளுக்கு அவன் ஒன்றி நடந்துகிட்டு இருக்கா. உடனே இப்ப திருச்சி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்பு நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு மிதிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதத்துல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷோக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திரம் நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதானே? நீ அது தப்பு. நான் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல, 2 நாள் கழிச்சு வராங்க போல. இவனை சின்னவனை கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதோ போல. செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே. புதுசாவா செய்யறா? எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது இங்க வராதிங்க. இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுறாங்க எல்லாம். அந்த பஞ்சாயத்துல அப்படியே கேட்டேன் நைசா. அவர் மாமா நம்பர் தான் கொஞ்சம் கொடு. அந்த டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லியிருக்கான் போல. தப்பாக்கி நினைக்க போறாங்க. அவன் கொடுத்துரு. நான் வந்து யதார்த்தமா சொன்னேன். இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன், சென்னைக்கு ஏன் வரலையான்னு டிரைவர் கேட்டான். இல்ல டிரைவர் கேட்டவொன்னே அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டது தெரியாதுன்னுட்டான். நான் சொல்லல அவர்கிட்ட. எங்க மாமா தான் அது 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. நான் சொல்லல அவர்கிட்ட. இவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா, அவன் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன். இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையெல்லாம் உள்ள வருது? இல்லம்மா அவங்க இதான் என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா, அதுக்கு தம்மா சொல்லி அது கம்முன்னு ஆயிட்டான். இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியலமா எனக்கு. அப்பதான் ஒரு பயம் இருக்கும். நம்பர் வேலை கிடைக்கிட்டு இருக்கு. அப்பன்றது விட்டு தெரியணும். தெரிஞ்சாதான் 60 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வேற மாதிரி இவன் பேசலாமா? அடுத்த டாபிக் பேசலாம் புதுசா. நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப இதுக்கு வந்து வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? குடும்பமே ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறோம். எனக்கு நம்ம உடம்புல நம்ம 10 வயசு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா? உனக்கா தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம பிடிச்சிருக்கு. 4 பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தனிச்சு போய் பாத்துக்கிட்டே என்னடா பண்றீங்க? சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்கவா வந்து விளையாடுங்கன்னா அவன் ஏறி அம்மா கிட்ட மேல தூக்கு 2 குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்ட்டு அவங்க அம்மா ஏய் வாய மூடு நீ அடிச்சுக்கிட்டே இருக்க, வாய முடு அப்படின்றா. இல்லப்பா அம்மா வந்து இதான் பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன் பாட்டா அவன் அவங்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த போகுது அது. அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன்.
சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, வேணாம் நான் தான் சரி இல்லப்பா என் வாழ்க்கைப்பா அப்படின்னு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா, வேணாத்தான்னு இவன் கூப்பிட்டே இருப்பான் போலமா. அவன் கூட்டிட்டு போய் தொலை அதைத்தான் கொஞ்சம் கூட்டு போய் வைக்க வேண்டியதான். அப்ப என்னத்துக்கு வேணாத்த இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குற நீ? அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற ஏத்தி விடுறாரு. இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு, இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுற, அந்த பக்கம் போய் வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, நல்லாவே தெரியும் வேணாம் அப்படின்னு. அவங்களை ஏத்தி விடுறேன்னு சொல்லல, இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு, உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல, அதனாலதான் நான் அவர் இது விட்டுற கிடையாது நாள்கிட்ட அப்படின்னு. வெளியில பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்னத்த அப்படின்னு அப்படி இந்த பக்கம் எப்படி வேணாம்தா வாட்டான்றது இந்த பக்கம். இது பண்ற பயமுறுத்துற மாதிரி புரியுதா? நீ வந்து கூட்டிட்டு போன சந்தோஷம் பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான்று எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்ல படுது சங்கு பிடிச்சு நம்பி விட்டுப்பேன். சங்கு போலாவது ஒரு உழு உடிச்சு விட்டேன், பாவம் தொண்டை கட்டிச்சு, வலி எச்சி விட முழுக்க முடியல, வலிக்குது போல, ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. அங்க சுணங்கிட்டா சுணங்கிட்டா, முகம் எல்லாம் அப்படி மாறி போச்சு, முகம் எடுத்து விட்டது, முகத்துலதான் அடிப்படுது. அப்புறம் எப்படி தும்முறியா இப்படி பேசுற? அப்ப பேசுற அதான் சொன்னேன், பேசுனா அப்படித்தான் பேசாத நீ வாய மூடு, இல்லன்னா அப்படித்தான் நடக்கும். ஏன் அப்படி சொன்னாலும் நீ என்ன சொன்ன எங்கள்கிட்ட கட் பண்ணிட்டே இல்ல, கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன? பேசக்கூடாது நீ ஏடி சொல்றது, நான் நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல இந்த விஷயத்த பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்ககிட்ட சொன்னீங்க வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க? வீட்டு விஷயத்த பத்தி சொல்றா, எங்க அப்பா அம்மா நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த, நல்லா தெரிஞ்சுக்க. அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க, அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும், புரியுதா? ஒன்னே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேட்கறாரு, 10 பவுன் கேட்கறாரு, நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் அப்பா மட்டும் மாமனார்